டேய் இவ்வளவு நாள் வெளியே இருக்கவன் தானே வந்து நம்ம அடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப என்னடா உள்ள இருக்கவங்களே அடிச்சுக்கிறீங்க? அண்ணனுக்கு ஒண்ணுனா அண்ணனையே பொழப்புன்ற மாதிரி டீமுக்கு ஒண்ணுனா டீம்ல இருக்கவங்களே பொழக்கிறதா? ஒரு எல்லா அபிஷியல் சைட்லயும் வந்துகிட்டு இருக்கு. வாழ்வாடை துச்சுமணியும் சண்டை போட்டு வாழ்வாடை வந்து ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு பஞ்சாயத்துல இருக்கானா அப்படின்னு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல தலைவன் கிடையாது. கோச்சு எப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல. இந்த மாதிரி சொல்றப்ப எனக்கு கேவலமா இருக்கு, வருத்தமாகவும் இருக்கு. சரி, உருப்புற கதையை பத்தி பேசுவோம். என்ன கதைனா, நேற்று வந்து பயனை ஏமாத்தி போட்டாங்கன்னே சொல்லலாம். பிஎஸ்ஜி நல்லா விளாண்டாங்க, அட்டாக்கிங் மேலே அட்டாக்கிங்கு, கோல் கீப்பருக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தானுங்க. இருந்தாலும் ஒரு 2-3 இடத்துல ஃபவுல் கொடுத்துருந்துருக்கலாம், அது கேமை மாற்றி இருந்திருக்கலாம். ஸோ பயன் உள்ளே போயிருந்துருக்கலாம். அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே கேமை விட்டாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் முடிஞ்ச பிறகு கிமிச் போய் ரெஃப்ரி கடிச்சு வைக்காத குறையாக கத்திக்கிட்டு இருப்பான். ஒன்றும் பண்ண முடியாது, பார்ட் ஆஃப் த கேம். பிஎஸ்ஜி போயிடுச்சு. ஆனால் எனக்கு என்னென்னா, ஆர்சனல் கப் எடுக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா ஆர்டெட்டாவோட ஒர்க்கை நான் பார்த்துட்டு இருக்கேன். லாஸ்ட் ஒரு 5 வருஷம் போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ப்ரீமியர் லீக்லேயே ஓரளவுக்கு இருக்கு, சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் வந்திருக்காங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். ஸோ ஆர்டெட்டாக்கு இது நல்லா அமைஞ்சா நல்லா இருக்கும். 80% பிஎஸ்ஜி தான் ஜெயிப்பாங்க டெக்னிக்கலாக. ஆனால் இந்த மாதிரி வின் பண்ணி போனால் அந்த பிளாக் மேஜிக்கு அப்படியே ஒரு கர்மா அந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்து ஆர்சனல் ஜெயிச்சா எப்படி இருக்கும்? நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யார் ஜெயிப்பான்னு. ரியல் மேட்ரிட் பஞ்சாயத்தை ஒரு 2-3 நாளில் சொல்கிறேன். ஏன்னா பெரிய மேட்ச் வேறு வந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ரியல் மேட்ரை சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.